السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. தினம் ஒரு சூரா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூரா கிட்டத்தட்ட 34 ஆயத்துகளையும் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரிசையில் 31ஆவதாகவும் தொகுக்கப்பட்ட சூரா லுக்மான். இந்த சூரா என்பது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. கிட்டத்தட்ட அந்த சூரா முழுக்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை பற்றியும் அல்லாஹ் விவரிக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களிடம் அல்லாஹ் கேட்கிறான், லுக்மானே, உங்களுக்கு நுபுவத் வேணுமா ஹிக்மத் வேணுமா என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களிடம் அல்லாஹ் கேட்கும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிக்மத்தை தான் தேர்வு செய்தார்கள் என்பதாக கிதாபிலே பதிவிடுகிறார்கள். அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் நபி இல்லை, வலி என்பதாக கூறுவார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத் லுக்மானல் ஹிக்மா, நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை ஞானத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண வேளையில் அவர்களுடைய அஹ்பாபுகள் எல்லாம் அவர்களிடம் கேட்டார்களாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு இவ்வளோ ஹிக்மத், இவ்வளோ ஞானம், இவ்வளோ கல்வி கிடைக்க காரணம் என்ன என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம், நான் இவ்வளோ கிதாபுகளை படித்தேன், இவ்வளோ விஷயத்தை கற்றுக்கொண்டேன், இவ்வளோ வருடங்கள் நான் கல்வி கற்றேன் என்பதாக சொல்லும். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது எதையும் சொன்னார்கள், நான் என்ன கற்றேன் என்பதை வெளிப்படுத்தாமல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீண்ட மௌனம், நான் நீண்ட நேரம் யாரிடையும் பேசாமல் அதிகமாக மௌனம் காப்பேன், மௌனமாக இருப்பேன், என்னுடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய பேச்சுகள் அதிகமாக வெளிப்படாது, நான் தவறாக எதையும் பேச மாட்டேன், அதன் தவறாக பேசிவிடனோ என்ற காரணத்தினால் நான் நீண்ட மௌனமாக இருப்பேன், அதிக நேரம் மௌனமாக இருப்பேன் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதுக்கடுத்து மீண்டும் கேட்கும் பொழுது இரண்டாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் பார்வையை தாழ்த்தி கொள்ளுவேன், எங்க சென்றாலும் பார்வையை தாழ்த்தியவனாக நடப்பேன், நான் என்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வேன் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மூன்றாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டேன், என்ன தேவை, யாரிடம் ஏதாவது தேவை இருந்தால் பேசுவேனே தவிர தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவேன், பேச்சு மட்டும் இல்லாமல் செயல்களிலும் நாம் தேவையன்றி வேற எதுவும் பேச மாட்டேன், தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத செயல்களை, தேவையில்லாத செயல்பாடுகளை எல்லாம் நான் விட்டுவிட்டு தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவேன், செய்வேன் என்பதாக, தேவையான செயல்களை மட்டும் செய்வேன் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 3 விஷயத்தை நமக்கு கட்டி தருகிறார்கள். இந்த விஷயத்தில் இவர்களுடைய இந்த கடைசி நேர மரண வேலை சம்பவத்தை நமக்கு தெரிவது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி என்பது அதிகமாக படிப்பதோ அதிகமாக கற்றுக்கொள்வதோ என்பது மட்டுமல்லாமல் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் தான் கல்வி இருக்கிறது. யாரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்களா, மல்லா அதபலஹு ஃபலா இல்ம லஹு, யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் கல்வி இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு நுட்பங்கள் கற்ற லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வே கூறுகின்றான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை ஞானத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட அவர்களுடைய மரண வேளையில் அவர்கள் கூறிய விஷயம், நான் நீண்ட மௌனம், அதிகமாக பேச மாட்டேன், பார்வையை தாழ்த்தி கொள்ளுவேன், தேவையில்லாத காரியங்களிலும் விஷயங்களிலும் ஈடுபட மாட்டேன் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். கிட்டத்தட்ட இந்த குர்ஆனிலே இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சூரா லுக்மானிலே அதிகமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருகிறது. கிட்டத்தட்ட 7 ஆயத்துகள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட 7 ஆயத்துகள் வருகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்யற முதல் வசியத், முதல் உபதேசம் என்னன்னா, வைதுகான லுக்மான் அலி இப்னி வைது வலகதா அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைக்காதே என்பதாக தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முதல் உபதேசமாக செஞ்சார்கள். இரண்டாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார்கள், வஸைனல் இன்சான பிவாலிதே, உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக உபதேசம் செஞ்சார்கள். தன்னுடைய மகனுக்கு இரண்டாவது உபதேசமே அகீமி ஸலா, தொழுகை நிலைநாட்டு என்று சொல்லல, நீ நல்ல விஷயங்களை கற்றுக்கொள் என்பதாக சொல்ல
சொல்லவில்லை. இரண்டாவதாக சிறுக்கு அடுத்து நீ செய்ய வேண்டிய நல்ல அமல் என்ன தெரியுமா? மனிதர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த இரண்டாவது உபதேசமே பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாக என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், إن تكون مثقال حبة من خردل فتكون في صخرة أو في السماء أو في الأرض يأتي بها الله. நீ ஒரு நல்ல விஷயமோ தீய விஷயமோ நீ என்ன செய்தாலும் மிஸ்கால தர்ரத்தி மின் ஹர்தலின் அது கடுகளவு சிறியதாக இருந்தாலும் அது பாறைகளின் இடுக்கே இருந்தாலும் அது வானங்களிலோ பூமிகளில் இருந்தாலும் யாத்திபி அல்லாஹ் அது அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். ஆக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 7 பரிப்பினைகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 விஷயங்களை உபதேசமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.